ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் vlog. ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாமா? ராகி சேமியா வச்சு ஒரு குயிக்கான ரெசிபி வாங்க பார்க்கலாம். முதல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ராகி சேமியாவை சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். சோக் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாட்டில் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த பிளேட்டில் ராகி சேமியாவெல்லாம் வச்சுட்டேன். இப்போ தண்ணி கொதிக்கும் போது வேப்பர் வரும்போது இதில் இந்த ராகி சேமியாவை வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் சேர்த்த பிறகு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு இதில் நீங்கள் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா நீங்கள் 3 க்ரீன் சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வந்த பிறகு இதில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அண்ட் ஒரு டொமேட்டோ சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக நம்ம உதுத்து வச்சுருந்த ராகி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சுவையான ராகி சேமியா தயார். பாய்.